இஸ்லாமிய கலாச்சாரமா? அரபு கலாச்சாரமா? இது பற்றிய ஒரு பதிவு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு இந்து மத நண்பர் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாரு ஒரு கேள்வி. அந்த பதில நான் இப்போ அதே வீடியோவா நான் குடுக்குறேன் இப்போ. இப்போ பாருங்க, அவர் கேட்குற கேள்வி இதுதான். புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் இந்தியாவில் பிறந்து இந்திய கலாச்சாரப்படி வாழ்ந்திருந்தாலும், சீனா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இலங்கை, பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் வாழும் புத்த மதத்தினர் புத்தரின் கொள்கைகளை மட்டுமே பின்பற்றுகிறார்களே தவிர யாரும் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை. அவரவர்கள் வாழும் அவர்கள் நாட்டில் கலாச்சாரத்தை விரும்பி அதன்படி வாழ்கின்றனர். அவரவர் நாட்டு மொழி வழக்கப்படியே பெயர் வைத்துக் கொள்கின்றனர். இதே நபிகள் நாயகம் இந்தியாவில் பிறந்திருந்தால், மதத்தை பரவ செய்திருந்தால், அரபியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியிருப்பார்களா என்பது சந்தேகமே. அப்படியே பின்பற்றியிருந்தாலும் இந்திய கலாச்சார முறைப்படி கண்டிப்பாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கையில் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் அரபிய கலாச்சார முறைப்படி ஏன் வாழ வேண்டும்? அப்படி என்றால் உங்கள் கணக்குப்படி மனிதனின் நாகரிகம் அரபிய பாலைவனத்திலிருந்து தோன்றியதா அப்படின்னு கேட்குறாரு. இது தவறான வாதம் சகோதரரே. அதாவது இந்திய கலாச்சாரங்கிறது என்ன, அரபிய கலாச்சாரம் என்கிறதுனா, இஸ்லாமிய சட்டங்கள் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இஸ்லாமிய சட்டத்தில் இப்போ இந்த அரபியர்கள் பாரம்பரியமான நடனம் ஆடுவாங்க. அந்த பாரம்பரிய நடனத்தை நீங்கள் இஸ்லாத்தில் கொண்டு வந்து வைக்க முடியாது. அதே போல் அவர்கள் அந்த தலையை மறைச்சு எப்போதுமே ஒரு முக்காடு மாதிரி போட்டுக்குவாங்க. அதாவது ஆண்கள். அது அவர்களுக்கு அந்த பனிப்புயல், ரெண்டாவது இந்த சூறைக்காற்று அந்த மணலில் அப்படியே அடித்து கொண்டு மேலே அப்போ டக்குன்னு முகத்தை முடிக்குவான். அதுக்காகவும் அந்த கலவடையை மேலே போட்டுருவோம், அந்த காற்றுல அது பறந்துடாமல் இருக்கிறதுக்காக. அதை யாராவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் வாழக்கூடிய முஸ்லீமோ, இல்லை ராமநாதபுரத்தில் வாழக்கூடிய முஸ்லீமோ அதை பின்பற்றுவார்களா? கண்டிப்பாக கிடையாது. அந்த அரபியர்களுக்குன்னு ஒரு தனி நடனம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பரதநாட்டியம் இருக்குதோ, குச்சிப்புடி, இப்படி வரிசையாக ஒரு நடனங்கள் இருக்குதோ, அதே மாதிரி அரபு நாடுகளுக்குன்னு ஒரு தனி நடனம் இருக்குது. அந்த நடனம், அந்த அரபியர்களோட உடை, உணவு, இதெல்லாம் இஸ்லாத்தில் வராது. இஸ்லாத்தில் வரக்கூடிய ஒரே சட்டம் என்னன்னாக்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளோதான். இதுதான் இஸ்லாத்தோடைய அடிப்படை. இது ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானாக்கவே அவன் முக்கால்வாசி 90% அவன் இஸ்லாத்தில் உள்ளே வந்துடுறான். ஒரு இறைவன் தான், ஏக இறைவன். அதான் இப்போ பாருங்கள், இந்த டான்ஸ் பாருங்கள். இந்த டான்ஸ் அரபு நாட்டு டான்ஸ். இது தபூக்கில் நடக்குது. அந்த பனியில் அவர்கள் அந்த பனியுடைய தாக்கத்தை இது பண்ணுறதுக்காக அவருடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸை அங்கே அரங்கேற்றி பாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது நம்ம இஸ்லாத்தில் வருமா? கண்டிப்பாக வராது. அதே போல் இந்த பாருங்கள், இந்த சவுதி நண்பர்கள் தங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறாங்க. அதாவது அரபு நாட்டு ட்ரெஸ்ஸு, இல்லை யமன் ட்ரெஸ்ஸு, இல்லை ஜோர்டான் ட்ரெஸ்ஸு, அந்த மாடல்கள்லாம் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்த பெல்ட்டு எப்படி இப்போ போடுறோம், அது நம்ம கைலிகள்லாம் கட்டுவோம்ல, வேட்டி கட்டுவோம்ல, அந்த மாடலில் கட்டி, அதுக்கு மேலே கோட்டு போட்டு, அதுக்கு மேலே இந்த கத்தி, அந்த ஒரு அவர்களுக்கு அந்த கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறாங்களே. இதை யாராவது ராமநாதபுரத்து முஸ்லீமோ, இல்லை மதுரை முஸ்லீமோ, இல்லை தஞ்சாவூர் முஸ்லீமோ யாராவது பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்லாவே தெரியும். அது மார்க்கமாக சொல்லலை. அதே மாதிரி நபிகள் நாயகம் சாப்பிட்டதுன்னா ரொட்டி சாப்பிட்டாங்க. ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அவங்க மெயினாக. அவங்க ரொட்டி சாப்பிடும்போது அந்த ரொட்டி தான் நம்மளும் சாப்பிடணுன்னு எதாவது சட்டம் இருக்குதா மார்க்கத்தில்? கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் எப்படி வருதுனாக்க, தவறான புரிதல்னால வருது. நீங்கள் பரதநாட்டியம், குச்சிப்புடி, இதெல்லாம் எப்படி நம்ம தமிழர்களுக்குள்ள பண்பாடு கலாச்சாரமோ, அதே மாதிரி அரபு நாடுகளுக்குள்ள பண்பாடு கலாச்சாரம். இந்த குர்ஆன் வந்தது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு, உலக முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு தான் இது நேர் வழிகாட்டின்னு சொல்லிட்டு தான் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான். ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் இது இறக்கப்பட்டது இந்த குர்ஆன். அப்படி இருக்கிறப்போ நாம் இந்திய கலாச்சாரம், அரபு கலாச்சாரம், இஸ்லாமிய சட்டம், இந்த மூணையும் நம்ம தனித்தனியாக வச்சு பார்க்கணும். மூணையும் போட்டு குழப்பிக்கூடாது. இப்போ எந்த ஒரு முஸ்லீமோ பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகிறாங்கனாக்கா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் சொல்லி தொழுகை நடத்துகிறாங்க. இதுதான் உலகம் முழுக்க நடக்கக்கூடியது. இது யூனிஃபார்ம்.
எப்படி நம்ம ஜனகணமனதி வந்து தேசிய கீதம் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி உள்ள ஒரு பழக்க வழக்கங்கள் அது. உலகத்துக்காக இது வந்து அரபு நாடுகளுக்கு மட்டுமே வந்திருந்தாக்க அந்த அரபுகள் மட்டுமே பின்பற்றி இருப்பாங்க. நம்ம 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சேரமான் பெருமாளே வந்து அவர் போய் இஸ்லாத்தை ஏற்று அவருடைய சொந்தங்கள்லாம் வந்து பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க இங்கே கேரளாவை சேர்ந்த சேரமான் பெருமாள். அதெல்லாம் நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம். இன்றைக்கும் அவருடைய அடக்கஸ்தலம் வந்து ஓமானில் இருக்குது, சலாலாங்கிற ஊரில். அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதோட காரணம் என்ன, இதோடைய தாத்பரியம் என்னன்னாக்க, இஸ்லாம் வேறு, அரேபிய கலாச்சாரம் வேறு, இந்திய கலாச்சாரம் வேறு. மூணையும் மட்டும் குழப்பிக்கூடாது. நீங்கள் வந்து முஸ்லீம்ங்கிறதுனால, நான் வந்து முஸ்லீம்ங்கிறதுனால நீங்கள் வந்து எங்களை வந்து பரதநாட்டியம் ஆடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க பரதநாட்டியம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. இந்த நாட்டியங்கிறது, நாட்டியம், கலை, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பின்னால் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் வந்து இதில் வந்து இஸ்லாத்தை வந்து நீங்கள் வந்து பூத்தக்கூடாது. அது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக பாடக்கூடியது. அதெல்லாம் வந்து ஒரு பண்டிகை நாட்களில் அது முஸ்லீம்கள்லேயும் செய்யலாம். இப்போ நபிகள் நாயகமே நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தடவை அவங்க வீட்டில் உட்காந்துருக்க வந்து ஆடல் பாடல் நடக்குது அவங்களுடைய மனைவியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து. அப்போ வந்து ஆயிஷாவுடைய தகப்பனார் அங்கேருந்து அவங்கள வந்து கண்டிக்கிறாங்க. என்னது நபிகள் வீட்டில் வந்து இசை கச்சேரியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அப்போ வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இல்லை விட்டுடு, அது வந்து எல்லாருக்கும் உள்ளது மாதிரி ஒரு நமக்கு ஒரு நல்ல நாள், சும்மா ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இஸ்லாமிய சட்டங்களில் வரலன்னு பாருங்கள். அது வந்து அந்தந்த நாட்டு கலாச்சாரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிகைத்திடாமல் பார்த்துக்கணும். நம்ம அதாவது இந்த ஏக இறை கொள்கை இருக்குல்ல, அதுக்கு பங்கம் வந்துடாமல் அந்த கலாச்சாரங்கள் கலைகள் இருந்தாக்க அது ஓகே. அதுக்கு பங்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம தூரப்பட்டு ஒதுக்கிட வேண்டியது தான். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு இந்த கன்ஃபியூஷனே வராது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் தமிழில் பேர் வச்சாக்க உங்களுக்கு என்ன குறைஞ்சி போடுமா அப்படின்ட்டு. தமிழில் ஏன் பேர் வைக்கிறது இல்லைங்க, காரணம் வந்து நீங்கள் வந்து தமிழில் பேர் வச்சிங்கனாக்க அடுத்தாப்புல அவங்க என்ன ஜாதின்னு உடனே கேட்பீங்க. இப்போ ஏஆர் ரஹ்மானே வந்து திலீப் குமார்னு இருந்தாலும் வச்சுங்க, அவர் போய் 5 வேலையும் தொழுகிறாரு கொள்கிறாருனாக்க அவர் எந்த ஜாதிப்பா, எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சாக இருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் மாற்றிட்டதுனால இப்போ ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு அவருடைய ஜாதி என்னங்கிறது தெரியாது. இப்போ நீங்களே கேளுங்க, ஏஆர் ரஹ்மானுடைய தாய் தகப்பன் அவர்கள் 2 பேரும் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் கூட தேடி பாருங்கள், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நானே வந்து ஒரு தகவலுக்காக நான் தேடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் என்ன ஜாதிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவங்களுடைய தாய் தகப்பன் முதலியார் ஜாதின்னு அதில் வந்து அந்த நெட்டில் வந்தது செய்திகளை பார்த்தேன். இப்போ இதே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர் வச்சுக்கிட்டதுனால தான் அந்த அந்த எந்த ஜாதிங்கிறது நமக்கு அவருக்கு மறைஞ்சு போச்சு. அடுத்த பீரியடில் அடுத்த தலைமுறையில் அவருடைய மகன் அமீனோ அல்லது ஹத்தீஜாவோ அப்படியே பல்கி பெருகி வரும்போது அவங்க எந்த ஜாதியில் இருந்தாங்கன்னே தெரியாமல் போயிடும். இப்போ அதே மாதிரி தான் எங்களுக்கும். நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் சுற்றி வந்து மூப்பனார்கள் இருக்கிறாங்க. கருப்பையா மூப்பனார் இருக்கிறாரு. அவர் சுற்று வட்டாரத்தில் நாங்கள் இருக்கிறது. அந்த மூப்பனார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தலித்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிராமின்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள்லேருந்து ஏதோ ஒரு குரூப்லேருந்து தான் எங்களுடைய மூதாதையர்கள் வந்திருக்கணும், மதமாற்றம் நடந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு 4-5 தலைமுறை நாங்கள் கடந்துட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து எந்த ஜாதியிலேருந்து வந்தோம், எந்த ஊர்லேருந்து வந்தோம், எந்த ஜாதியிலேருந்து வந்தோம், நமக்கு பின்புலம் என்ன ஒன்றுமே தெரியல. ஒன்லி முஸ்லீம், உலக முஸ்லீம்னு நாங்கள் ஒட்டணும், அப்படி தான் நாங்கள் வந்துடும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸும் உணவு, இப்போ உணவு எடுத்துங்க, உணவு வந்து இங்கே வந்து ரொட்டி, சவுதியை பொறுத்த வரைக்கும் ரொட்டி தான் மெயின். சோறு வந்து சும்மா கொஞ்சமாக எப்போயாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைமில் தான் அவனு வந்து சாப்பிடுவானுங்க. அந்த கப்சாண்டு நம்ம பிரியாணி மாதிரி வச்சு சாப்பிட்றது. ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் யாராவது வெறும் ரொட்டியை மட்டும் சாப்பிட்றாங்களா? கிடையாது. அவங்க காலையில் நாஸ்டாக்கு வேணால் வச்சுக்குவாங்க. காலை உணவு டிஃபன் இருக்குதுல்ல, அதுக்கு மட்டும்னா வச்சுக்குவாங்க. இல்லை நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்குவாங்க. மதியானம் மேக்ஸிமம் சோறு தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தமிழர்கள் அவங்க. அப்போ அவங்க வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து இஸ்லாம் வந்து எந்த ஒரு தடையும் சொல்லலை. ஆனால் அது அந்த உணவுக்காக அறுக்கப்படக்கூடிய அந்த உயிர்கள் இருக்கு பாருங்க, உயிர் இப்போ கோழியோ ஆடோ மாடோ அறுக்கும்போது அந்த ரத்தத்தெல்லாம் ஓட்டிட்டு இறைவனுடைய பேர் சொல்லி அறுத்து சாப்பிடுங்க, அவ்வளோதான் கண்டிஷன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எது வேணாலும் சாப்பிட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இஸ்லாம் சொல்லக்கூடியது இதுதான். உடையாக இருக்கட்டும், அது வந்து உணவாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சவுதிகளுக்குன்னு தனி இருக்குது, இந்திய முஸ்லீம்களுக்குன்னு தனி இருக்குது, பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்குன்னு தனி இருக்குது. அது அந்தந்த நாட்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்கள் வந்து தவறாக விளங்கிக்கிட்டு இந்த கேள்வியை கேட்குறீங்க. எந்த ஒரு முஸ்லீமும் தோப்பு போட்டுக்கிட்டு தலையில் இந்த கோத்தராவை மாட்டிக்கிட்டு கையில் கத்தியை வச்சுட்டு அவன் அந்த சவுதி ட்ரெடிஷ்னல் டான்ஸை ஆடிக்கிட்டு இருக்கிறான் இல்லையே. அவன் பாட்டு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசிக்கிட்டு ஏன்னா தமிழ் என்னவன், பிறப்பால் தமிழ் என்னவன், இனத்தால் தமிழன், அதை தான் அவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறான். யாரும் இங்கே வந்து இனத்தால் மாறுபடலை, மதத்தால் மாறுபட்டிருக்கோம், அவ்வளோதான். ஒன்றிய குலம் ஒருவனே தேவன்கிற பழைய தமிழர்கள் பண்பாட்டை நோக்கி நம்ம திரும்பி இருக்கோம்.